இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மணி அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டிங் அண்ட் ஃப்ராட் லோன்ஸ் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பிளே ஸ்டோரில் நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்படிலாம் மக்களை வந்து ஏமாத்துறானுங்க, எப்படிலாம் வந்து நம்மகிட்ட இருந்து காசை வந்து அநியாயத்துக்கு பிடுங்குறானுங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு லைவாக டெமோ வந்து காமிக்க போறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான லோன் ஆப்ஸ்ல லோன் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே காலி ஆயிரும். அந்த மாதிரியான மோசமான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் இந்த இன்ஸ்டா மணி அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகஸ்டான ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யாருமே ரிப்போர்ட் வந்து பண்ணல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அநியாயத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து காசை வந்து பிடுங்கி இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டா மணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ் மாதிரி இதுல வந்து காமிச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷனுக்கான ரேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.4 ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பானுங்க. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி அண்ட் ஃப்ராட்ஸ் ஆப்ஸ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரேட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து கிடையவே கிடையாது. 4.4 ஸ்டார் ரேட்டிங் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. 1 crore மேல இதுல வந்துட்டு டவுன்லோடும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பேர் காசை இவன் ஏமாத்திருப்பா அப்படிங்கிறத பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓபன் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டாவே வந்து நம்ம மொபைல் நம்பரை போட்டு நம்ம ஒரு ஓடிபியை போட்டு லாகின் பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். நம்ம வந்து எந்த ஒரு டேட்டாவையும் கொடுக்காமயே நமக்கு இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது, இல்ல வந்து 1,00,000 ரூபாய் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, ஈஸியா நீங்க லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசையை வந்து தோண்டி விடுவான். ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவன் மனசுல நம்ம ஆசையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவாங்களா, ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த அப்ளிகேஷன் காரன் வந்து ஃபாலோ பண்றான். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 லோன் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னதுமே ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை எடுக்க தான் ட்ரை பண்ணுவீங்க. இங்க தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான், என்னன்னு பாருங்க. இப்போ நான் வந்துட்டு இதுல கம்ப்ளீட் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கம்ப்ளீட் நவ் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் அப்ளை ஃபார் த லோன் அப் டு 50,000 அப்படிங்கிறது இங்க வந்து விழுந்துருச்சு. ஸோ இதை பார்த்ததுமே நமக்கு என்ன தோணும், நமக்கு வந்து 50,000 லோன் வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா வந்து தோணும். ஸோ அதுக்கு கீழேயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாருங்க, அசஸ்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 249 ரூபா உங்களை பே பண்ண சொல்லுவான். இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு லோனை அப்ளை பண்ணி நமக்கு லோனை வந்து அப்ரூவ் ஆகும்போது அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த ஃப்ராட் பை அப்ளிகேஷன் என்ன பண்ணுவான்னா உங்களை வந்து லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 50,000 1,00,000 எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு காமிச்சு அதுக்கு வந்து அசஸ்மெண்ட் ஃபீ அப்படிங்கறத ஃபர்ஸ்டே வந்து உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுவான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 249 ரூபா உங்களை பே பண்ண சொல்றான். இந்த அமௌண்ட்டை பே பண்ணா உங்களுக்கு இந்த லோன் வந்து கட்டாயம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவானுங்க. ஆனா நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு உள்ள போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்க லோன் வந்து ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறமா மறுபடியும் இந்த அப்ளிகேஷன்ல போய் என்டர் ஆகி மறுபடியும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதே அசஸ்மெண்ட் ஃபீயை மறுபடியும் உங்களை பே பண்ண சொல்லுவான். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இதுல நீங்க நியூவா அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த 249 ரூபா உங்களை பே பண்ண சொல்லுவான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவன் மக்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட காசை இவன் வந்து அடிச்சிட்டான் ஆல்ரெடி. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோருக்கு உள்ள என்ட்ரி ஆகல. கிட்டத்தட்ட இது ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல ஆரம்பத்தில் எவ்வளவு வாங்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 199 ரூபா வந்து இதே மாதிரி அசஸ்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படுது. அதனால இப்போ என்ன பண்ணிட்டா 199 ரூபா அப்படின்னு இருந்த அமௌண்ட்டை இப்போ 249 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணி இப்போ அப்டேட் வந்து பண்ணியிருக்கான். இப்போ நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னா எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா 249 ரூபா பே பண்ணணும். ஸோ பே பண்ணிட்டு லோன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம், அதுவும் 50,000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபைனலா என்ன பண்ணுவானா லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிகெஸ்டான ஸ்கேமிங் அப்ளிகேஷன் தான் இது. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேம் இதோட முடிஞ்சிடாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து 50,000 இதுல எலிஜிபிள் இருக்கு, ஆனா இந்த 50,000க்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும், இல்ல எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய், அதிகபட்சம் 10 இல்ல 15,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டான். ஸோ இந்த லோனை ஒருவேளை நீங்க எடுத்தாலுமே எவ்வளவு டைமிங் வந்து தருவான் தெரியுமா, வெறும் 7 நாள் தான் டைமிங் வந்து தருவான். இந்த 7 நாளைக்கு வட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் இல்ல 7,000 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 3,000 4,000 ரூபாய் வட்டி மட்டுமே கலெக்ட் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7,000 ரூபாய் நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 7 நாளைக்கு உங்களுக்கு 3,000 ரூபாய் வட்டி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வெறும் 7 நாளைக்கு 10,000 ரூபாய் நீங்க திருப்பி கட்டணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீ அசஸ்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டையும் வேற பிடிச்சிருவான். ஸோ இதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து லோனை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணாமையே பல பேர் ஏமாத்திருக்கான். அப்படியும் இருக்குது. இப்போ வந்து அதோட ரிவ்யூ எல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே நானுமே வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து கேவலமாக தான் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து 1 நம்பர் ஃப்ராட். எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேட்டிங்காவது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். நான் இதில் போய் செக் பண்ணதில் ஒரு கஸ்டமர் கூட 4.4 ஸ்டார் ரேட்டிங்கோ இல்லை 4 ஸ்டார் ரேட்டிங்கோ ஒருத்தங்க கூட கொடுக்கல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃப்ராடு, இந்த அப்ளிகேஷனில் இப்படி ஏமாத்துறான் அப்படி தான் வந்து ரேட்டிங்கை வந்து கொடுத்துருக்கானுங்களே தவிர எவனும் எனக்கு லோனை தந்து இவ்வளோ கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் கிடைச்சது அப்படின்னு எவனுமே வந்து போடல. இதில் வந்து பாருங்க, ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 199 ரூபா தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 199 ரூபா தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ கம்பெனி வந்து நஷ்டத்தில் போகிற மாதிரி இப்போ வந்து 249 ரூபா இப்போ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 டேஸ்க்கு தான் வந்து லோனை கொடுப்பான். அந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநியாய வட்டி போட்டு அதை வந்து உங்ககிட்ட இருந்து பிடிப்பான். அதே மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து பண்ணிட்டு அன்னைக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஆட்டோ டெபிட் வந்து ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து பிடிக்க மாட்டான். மறுநாள் தான் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவானா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லேட் பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டி வந்து போடுவான். ஸோ இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ரொம்பவே அநியாயத்துக்கு கொள்ளையடிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா 249 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜஸ் வந்து பண்றான். அப்போ 1000 பேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1000 பேர் அப்ளை பண்ணா அவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானமே வந்து பாத்தீங்கன்னா 2,49,000 ரூபாய் அவனுக்கு வருமானம் மட்டும் வருது. இதுல மிஞ்சி போனா ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் லோனே அப்ரூவ் பண்றான். அந்த 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் லோன் கொடுக்குறான். அந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி மட்டும் 7 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2000 இருந்து ஒரு 3000 இல்ல 4000 வரைக்கும் வந்துட்டு வட்டியாவே வந்து பிடிங்கிருதான். ஸோ இதுல வந்து வெறும் 7 நாளைக்கு மட்டும் தான் இவன் லோனும் வந்து கொடுக்குறான். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜெனுவான ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இவன் வந்து இது வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதுல உள்ள எல்லா ஒரு ரிவ்யூவுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து இருக்கும். ஒருத்தர் கூட வந்து 2 ஸ்டார் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேடு கெட்ட ஒரு மோசமான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா மணி அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி எந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த லோனை வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லோன் அப்ளிகேஷனை வந்து நம்பாதீங்க. அது 100% வந்து ஃப்ராட் அண்ட் சீட்டிங்காக தான் வந்து இருக்கும். இதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு லோன் ஆப்ஸ்ல வந்து சிக்கிட்டு ஏமாந்தாரு. அது இதே மாதிரியான ஒரு லோன் ஆப்ஸ்ல அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் பர்சனல் லோன் தான். ஸோ ஃபேஸ்புக்ல வந்து ஒரு ஆட் வந்துச்சு, பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபா வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து 15,000 ரூபாய் கிட்ட அவங்ககிட்ட ஏமாத்தியே காசு வாங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது நானும் அவனை கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ அவன் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரிஞ்சுது. இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பஜாஜ் கம்பெனி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லோனை வாங்குறதுக்கு முன்னாடியே 15,000 கிட்ட பே பண்ணியிருக்கான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ட் கூட கொடுத்துருக்கான். அப்படியே சிஸ்டத்துல அதே மாதிரி டைப் படிச்சு அதுவும் ஆர்பிஐல வந்து லோன் அப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாத்திருக்கான். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு லோன் ஆப்ஸா இருந்தாலும் சரி லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி அது வந்து 100 ரூபாயா இருந்தாலும் சரி பே பண்ணவே பண்ணாதீங்க. இது மாதிரி நிறைய ஸ்கேமிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர்ல இன்னுமே உலாவிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே வந்து வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்டான ஸ்கேம் அண்ட் ஃப்ராட் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்னும் யாருமே வந்து பிளே ஸ்டோர்ல ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. நிறைய பேர் இதுலயும் போய் சிக்கிட்டு அவங்களோட காசை வந்து ஏமாந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு குறிப்பிட்ட லோன் அப்ளிகேஷனை மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நல்லாவே ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான். நம்ம வந்து லோனை எடுத்துட்டு கட்டல அப்படிங்கிறது பிரச்சனை, அது எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் வரதான் செய்யும். ஆனா அதுல எந்த ஒரு ஸ்கேமோ ஃப்ராடோ அப்படி வந்து கிடையாது. அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் வந்துட்டு அந்த வீடியோஸை வந்து மேக் பண்றதும் கிடையாது. எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரம்மி சர்க்கிளை ப்ரொமோட் பண்ண சொல்லிலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 டைமுக்கு மேல எனக்குலாம் மெயில் வந்திருக்கும். நான் இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்மி சர்க்கிள் அதே மாதிரி அந்த சீட்டு விளையாட்டை வச்சு ப்ரொமோட் பண்ண சொல்லி எனக்கு வந்த எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இன்ஸ்டன்டாவே அந்த மெயில ஒன்று அதுக்கே ரிப்ளை போட்டு விட்ருவேன், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு இந்த ரம்மி சர்க்கிளை ப்ரொமோட் பண்ண சொல்லி வந்த மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணி தான் நான் இந்த மாதிரி கேமை ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து எதுக்கு நீங்க வந்துட்டு இதை
ப்ரமோட் பண்ண மாட்டீங்க, ரீசன் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க உங்களுக்கு நிறைய இன்கம் வந்து கொடுக்குறோம், அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு அப்ளிகேஷன், இதை ப்ரமோட் பண்ணுங்க அப்படி சொல்லிலாம் எனக்கு கேன்வாஸ் போட்ட அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கேமிங் அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நான் வந்து யாருக்கும் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன், அதே அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு திருப்பி நான் ரிவ்யூ பண்ணுவேனே தவிர இந்த மாதிரி ஸ்கேமிங் அப்ளிகேஷனை நான் வந்து ரிவ்யூ பண்ணது கிடையாது. நீங்கள் வந்து தெரியாத அப்ளிகேஷனை வந்து தயவு செஞ்சு லோன் எடுத்து சிக்கிட்டு முழிக்காதீங்க. மெயினாக இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லோன் எடுக்கிறத அறவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த லோன் அப்ளிகேஷன்காரன் ஒருத்தன் வந்து லோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காசு கேட்டாலும் தயவு செஞ்சு அதில் அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணாமல் எஸ்கேப் ஆகி வெளியே வர்றது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.